Hello guys, this is question decoding session on NEET UG 2024 subject physics. 4/5/2024 அன்று கேட்கப்பட்ட நீட் கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸை மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பிகாஸ் அவர் மேஜர் இஸ் ஃபிசிக்ஸ், நம்ம அதான் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால நீட் ஃபிசிக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி கூட பேசிகிட்டு இருக்கேன். நம்மளோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். பயாலஜிக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் எதிர்பார்க்கலாம். இதில் நம்மளோட பார்ட்டில் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸோட டீகோடிங் என்னென்னலாம் இந்த கொஸ்டின்ஸில் நம்மளோட டேக்அவேஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஸோ லெட் அஸ் கோ டு த டேக்அவேஸ். டேக்அவேஸ்னு பார்க்கும்போது சாப்டர் வைஸாக எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது கிளாஸ் 11 இருக்கக்கூடிய 15 சாப்டர்லேருந்து 21 கொஸ்டின்ஸும் கிளாஸ் 12 பேஸ் பண்ணி 29 கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஆக மொத்தம் 21, 29. போன முறை 20, 30 இருந்துச்சு. இப்போது 21, 29 அப்படிங்கக்கூடிய முறையில் வந்திருக்கு. வழக்கம் போல் ஃபஸ்ட் யூனிட்டில் எந்த டாப்பிக்கும் கிடையாது. யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் இந்த தடவை 3 கொஸ்டின்ஸும், ஸ்ட்ரைட் லைனில் 2, பிளேனில் 2, லாஸ் ஆஃப் மோஷனில் 4 கொஸ்டினும், ஒர்க் எனர்ஜி கடந்த நீட் 2023லேயுமே கூட ஒர்க் எனர்ஜியில் கொஸ்டின்ஸ் கேட்கப்படலை. என்ன காரணங்கிறது தெரியல. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ரொம்ப ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அதை விட ஈஸியான ஃபார்முலாஸ் நிறைய கேட்கப்பட்டிருந்தாலும் இது இந்த தடவை மறுபடியும் இது தொடருது. ஒர்க் பவர் எனர்ஜிங்கிறது இல்லை. 7வது யூனிட்டில் ஒரு கொஸ்டின், 8வது யூனிட், 9வது யூனிட் இதில் மோஸ்ட்லி கேட்குறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஒரு கொஸ்டின்ஸ் தான் வரும்னு பேர். கிராவிடேஷன் வந்துருச்சு. சாலிட் அண்ட் ஃப்ளூயிடை பேஸ் பண்ணியிருக்கும்போது 3 கொஸ்டின் வந்திருக்கு. உள்ளதுலேயே ஈஸியான சாப்டர் கிளாஸ் 11ன்னு சொன்னீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிடு, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட், அப்புறம் தெர்மல் இன்ஜினியரிங், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் இந்த தடவை கொஞ்சம் நிறையா வந்திருக்கு. சர்ப்ரைஸாக கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ் என்று சொல்லப்படக்கூடிய கேடிஜிங்கிற கான்செப்டில் இந்த தடவை ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கப்படவில்லை. அதே போல் ஆசிலேஷன்ஸில் ஒரு கொஸ்டினும், வேவ்ஸில் கொஸ்டினே இந்த தடவை கேட்கப்படவில்லை. ஸோ அதுவுமே இதில் ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் தான். என்ன காரணம்னா டாப்ளர் எஃபெக்ட்டுங்கிறது நமக்கு சிலபஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ ஹார்மோனிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின், ஹார்மோனிக் பைப்ஸு, க்ளோஸ்டு ஆர்கன் பைப்ஸு, ஓப்பன் ஆர்கன் பைப்ஸு, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த தடவை வரல. இது கிளாஸ் 11 உட்பட்டு கேட்கப்பட்ட 21 கொஸ்டின்ஸோட ஃபார்ம். அடுத்து கிளாஸ் 12 பேஸ் பண்ணும்போது முதல் யூனிட்டான சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டில் எப்படியாவது ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ராப்ளமோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இல்லை. அதற்கு பதிலாக 4 கொஸ்டின்ஸ் கெப்பாசிட்டர்லையும், 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்பினேஷன்லையும், 19 மற்றும் 20 மேக்னட்டிசமில் மட்டும் 6 கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், கரண்ட், அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டினும், ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸில் 2 கொஸ்டின், வேவ் ஆப்டிக்ஸில் 1 கொஸ்டின், டூவல் நேச்சுரல் 2 கொஸ்டின், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை அதை பேஸ் பண்ணி 2 மற்றும் 1 அப்படிங்கிறதும், செமிகண்டக்டரில் இந்த தடவை 3 கொஸ்டின், அதுலேயும் குறிப்பாக லாஜிக் கேட்ஸில் 2 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஈஸியான கொஸ்டின்ஸ் அமையிறது கஷ்டம்தான். பட் ஆனாலும் காமன் ஃபீட்பேக்குன்னு பார்க்கும்போது ஃபிசிக்ஸ் இந்த தடவை கொஞ்சம் டஃப் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருந்தோம். பட் என்னால் அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா ஸ்டாண்டர்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் தான் ஆல்மோஸ்ட் கேட்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கரெக்டாக பார்த்துருந்தாலே இது ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம். அதன் பிறகாக நம்ம எப்போதுமாக சொல்லக்கூடியது கொஸ்டின் லெவல் வெயிட்டேஜில் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதையும் நம்ம டீகோட் பண்ணி வச்சுருக்கோம். அனலிட்டிக்கல் லெவல் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 32 கொஸ்டின்ஸ். இதில் சாப்டர்லாம் நம்ம ஒதுக்க முடியாது. 29 சாப்டரில் சரமாரியாக கேட்கப்பட்டிருக்கு. கிராஃப் அதிகமாக கேட்காம இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸு பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 3 லைன்ஸு, யூனிட் நம்பர் 11, 12 தெர்மோடைனமிக்ஸ் பேஸ்டு, கொஸ்டின் சாப்டர் நம்பர் 26 டூவல் நேச்சர். எதுக்காக நான் இந்த சாப்டர் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கேல்குலேஷன் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருந்துச்சு. பியூராக தியரட்டிக்கலாகலாம் இல்லை. ஸோ அது என்ன பண்ணுறோம், கிராஃப்லேயுமே கேல்குலேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கில் கேட்கப்பட்ட 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 17 கெப்பாசிட்டர்ஸ், அதுலேயுமே நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டா போதும். அதுலேருந்து இந்த ஆன்சரை நம்ம எடுக்கலாம். இந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினை வெறும் ஃபார்முலா மட்டும் நமக்கு அவைலபிளாக தெரிஞ்சிச்சுன்னா அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு அசர்ஷன் பேஸ்டு கொஸ்டின் இருந்துச்சு. மேட்ச் த ஃபாலோவிங்கில் 2 மேட்ச் த ஃபாலோவிங்கில் ஒரு கொஸ்டின் ஃப்ரம் யூனிட் நம்பர் 27 ஆட்டம்ஸ் பேஸ்ட் ஸ்பெக்ட்ரம் லெவல் பேஸ்டு கொஸ்டின் இருந்துச்சு. அது பியூர்லி டிபெண்ட் அப்பான் ஃபார்முலா அண்ட் கேல்குலேஷன். ஒரு கொஸ்டின் தான் தியரி, ஒரு கொஸ்டின் அதுவும் அனலிட்டிக்கலாக தான் இருந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினில் மட்டும்தான் பியூராக தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸாக 2 கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுலேயும் ஒரு கொஸ்டின் ஆட்டம் பேஸில் இருந்துச்சு. இன்னொன்று என்னங்கிறது சரியாக ஐடியா இல்லை மனசில் இல்லை. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஒன் லைனர்
ஒன்லைனர்னு சொல்லும்போது ஒரு கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தடவை 8 ஒன்லைனர் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதுலேயுமே சாப்டர் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய ஃபார்முலா, யூனிட் நம்பர் 17 கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலா, யூனிட் நம்பர் 23 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதுலேருந்து ஒரு ஃபார்முலா, சாப்டர் நம்பர் 26 டுவல் நேச்சர் அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுற ஒன்லைனர் 4 ஒன்லைனர், மீதி 4 தியரி. ஸோ இதுலேருந்தே நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்னா அசஷனில் ஒரே ஒரு தியரி, மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஒரு தியரி, ஸ்டேட்மெண்ட் பேஸில் 2 தியரி, ஒன்லைனரில் 4 தியரி, 2 1 1 2 2 2 4 4 4 8 மொத்தம் கேட்கப்பட்ட 50 கொஸ்டினில் வெறும் ஒன்லைனர் 1 வேர்ட் அப்படிங்கிற கொஸ்டின். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒன்லைனர் மனப்பாடம் பண்ணுவோம் இல்லையா, அப்படி மனப்பாடம் பண்ணி கொண்டு வரக்கூடிய 1 வேர்டு மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. மீதி 42 கொஸ்டின்ஸுமே எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருந்துச்சு. இதுதான் இந்த கொஸ்டினோட நான் பிரித்து வச்ச கொஸ்டின் நேச்சரை பேஸ் பண்ணி பிரித்து வச்ச விஷயங்கள். ஸோ இதை பொறுத்து தான் நம்மளோட கொஸ்டின்ஸோட சால்விங் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு பக்கத்துலையும் இது எந்த சாப்டர்லேருந்து கேட்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸில் எனக்கு டேட்டா கிளாரிட்டி இல்லை, தற்சமயத்துக்கு நம்ம சால்வ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன்னா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாமா? Moving to the question, at any instant of time t, displacement x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2t minus 1 under the influence of force. Find the value of instantaneous power in SI unit. பவருடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸின் மதிப்பு 5ன்னு கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதை சாப்டர் நம்பர் 6ன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 3. அதனால தான் சாப்டர் நம்பர் 3ன்னு சொல்கிறோம். இந்த வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு விங்கிறது dx டிவைடட் பை dt அல்லவா? ஸோ d டிவைடட் பை dt இன்ட்டு எக்ஸின் மதிப்பான 2t மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 இன்ட்டு டீங்கிறது 1 ஆகும் மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அந்த 2 இங்கே உள்ளார சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 வாட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. சிம்பிளான கொஸ்டின் தான். எடுத்தோடனே நம்ம ரொம்ப அழகான ஒரு கொஸ்டினுக்குள்ளார தான் போகிறோம். இரண்டாவதாக, இஃப் த மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இன் a Young's double slit experiment is replaced by a white light, then அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் அ பியூர் தியரி பேஸ்ட் கொஸ்டின். இந்த தியரி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் தெரியும். there will be a central bright fringe surrounded by few colored fringes அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக இருக்குது. அடுத்து, இந்த நியூக்ளியர் எமிஷன் ஸ்டேட்டட் அபோவ் த மாஸ் நம்பர் அண்ட் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கியூ ஆர் வாட். ஸோ இந்த கொஸ்டினும் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே அது சிலபஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலும் ஆல்ஃபானா ஹீலியம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லையா? ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன்லேருந்து ஆன்சர் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு X290 82ங்கிறதுலேருந்து ஆல்ஃபா பிரியுது, இ ப்ளஸ்ஸு பீட்டா அப்புறம் இ மைனஸ் அப்படிங்கிறத முதல்ல என்னன்னு தனியாக எடுத்து பிடிப்போம். ஆல்ஃபாங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் ஹீலியம், எலக்ட்ரான்கிறது -1 e⁻0, பீட்டாங்கிறது +1 e⁻0, எலக்ட்ரான் மைனஸுங்கிறது +e⁻0 அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் 1 by 1 இதை அப்ளை பண்ணும்போது 290லேருந்து 4 கழிக்கும்போது 286, 82 2 2 கழிக்கும்போது 80. ஸோ அதே போல் -1 e⁻0 என்று சொல்லும்போது மைனஸ் பண்ணால் 286, இங்கே ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணும்போது 79, அது Z. +1 e⁻0 என்று அழைக்கும்போது இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 284, 71 + 1 அப்படின்னு சொல்லும்போது 80. அதே போல் +1 e⁻0 என்று அழைக்கும்போது 0 + 286 தட் இஸ் 286, 80 கூட்டல் 1 81. ஸோ 286 81 அப்படிங்கிற விடை இதற்கான சரியான விடையாக இருக்கும். திஸ் இஸ் கம்மிங் அண்டர் சாப்டர் நம்பர் 27ல் வராது, 28 நியூக்ளியஸில் வரும் அந்த மாதிரியான கொஸ்டின். அடுத்ததாக மேக்னட்டிசம் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அதுவும் மேட்ச் த ஃபாலோவிங் சாப்டர் நம்பர் 20 சசப்டிபிலிட்டி பேஸ். ஸோ சசப்டிபிலிட்டி இஸ் நத்திங் பட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு வித்ஸ்டாண்ட் அபவுட் தி மெட்டீரியல். டயாமேக்னெட்டிக்னா என்ன, ஃபெரோமேக்னெட்டிக்னா என்ன, பேராமேக்னெட்டிக்னா என்ன, நான் மேக்னெட்டிக்னா என்ன அப்படிங்கிறது தான் இதற்கான விடையாக இருக்குது. ஸோ டயாமேக்னெட்டிக் என்று சொல்லும்போது தட் இஸ் 0 to -1. இப்போ ஃபெரோமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பேர், அதனால் கிரேட்டர் தென் 1. பேராமேக்னெட்டிக் அப்படி என்று சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லலாம்னா இட் இஸ் 0 to 1. நான் மேக்னெட்டிக்னால் இந்த சசபிலிட்டியோட வேல்யூவே 0. அதன்படி ஏங்கிறது 2, பிங்கிறது 3, சிங்கிறது 4, டிங்கிறது 1. ஸோ ஆப்ஷன் நம்பர் டியை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ டயாமேக்னெட்டிக்கை பொறுத்த மட்டும் 0 to -1, ஃபெரோமேக்னெட்டிக்கை பொறுத்த மட்டும் கிரேட்டர் தென் 1, பேராமேக்னெட்டிக் என்பது 0 to இன்சிடென்ட், the epsilon is nothing but a small positive number. நான் மேக்னெட்டிக் என்று சொல்லும்போது 0 அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்சரை நம்ம பதிவு பண்ணுறோம். இதற்குமே நீங்கள் சசப்டிபிலிட்டினா என்னங்கிற தியரியை தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக
ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின். ரொம்ப அருமையான கொஸ்டின். எல்லாமே 2 மைக்ரோ ஃபேரட். இதில் மொத்தம் 5 கெப்பாசிட்டர் இருக்குது. இது கெப்பாசிட்டர் நம்பர் 1 2 3 4ன்னு போடுறோம். இதை நான் 5ஆவதாக தேர்ந்தெடுக்கவில்லை. என்ன காரணம்னா பேரலுக்கும் சீரீஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடியதை நம்ம எப்போதுமே என்னன்னு எடுத்துக்கணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது நமக்கு மொத்தம் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்களின் எண்ணிக்கை 4. அதை எப்படி பேஸ் பண்ணலாம்? 1ம் 2ம் பேரலல். ஸோ CP1ங்கிறது 1ம் 2யும் பேரலல் பண்ணும்போது வரக்கூடியது. CP2 என்பது 3 மற்றும் 4 இது ரெண்டத்தையும் நீங்கள் பேரலல் பண்ணுறோம். ஸோ அதனால் CP1 = 2 + 2 4, CP2 = 2 + 2 4. கடைசியாக இது ரெண்டும் சீரீஸில் வருது. சீரீஸில் வரும்போது 1/CS = 1/CP1 + 1/CP2, 1/4 + 1/4ன்னு எடுக்கும்போது 2/4, 2/4னா 1/2. ஸோ அப்போ 1/CS which is equal to 1/2. அப்போ சிஎஸ்ஸின் மதிப்பு என்ன? 2. ஸோ 2 மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கிறது தான் இதற்கான விடையாக இருக்குது. சரிங்களா? இந்த ஷார்ட் சர்க்யூட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மு திருப்பி ஒரு லூப் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த முடிவை நீங்கள் கரெக்டாக எடுக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு இருந்திருக்காது. ஒருவேளை உங்களுக்கு இருந்திருந்தால் வாழ்த்துக்கள். அடுத்ததாக thin spherical shell is charged by some source. The potential difference between the 2 points C and P shown in the diagram. So P என்று ஒரு பாயிண்ட், C என்று ஒரு பாயிண்ட். இதற்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய potential difference which is equal to E into R. Electric field என்று அழைக்கும் போது KQ divided by R square into R. That would be like K into Q divided by R. So K இன் மதிப்பு 9 into 10 to the power of 9. Q இன் மதிப்பு இங்கே கொடுத்திருக்கிறபடி 1 மைக்ரோ கூலும். அப்போ 10 to the power of -6 divided by R. ரேடியஸ் என்பது 3 சென்டிமீட்டர். 3 into 10 to the power of -2 என்று அழைக்கும் போது 3 3 9. ஸோ 3 into 10 to the power of 9 - 6 is 3. இங்கே மேலே 10 power -2 மேலே போகும்போது 10 to the power of +2. அப்போ 3 into 10 to the power of 5 வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் தியரிட்டிக்கலி பாசிபிள். தியரிட்டிக்கலாக இந்த ஆன்சர் உங்களுக்கு சம்முலே ஆப்ஷன்ஸ்லேயும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அது ராங். எதனால்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சிஇக்கும் பிஇக்கும் இடைப்பட்ட அப்படின்னு சொல்லும் போதே இன்சைடு த சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடுது இல்லைங்களா? ஸோ அதை சொல்லாமல் என்ன சொல்கிறாங்களா, இன்சைடு த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சைடு த சர்ஃபேஸ்ன்னு சொன்னாலே எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு 0 அல்லவா? அப்போது 0 into anything, the value of anything 0 into 0 which is equal to 0 அல்லவா? அதனால் இதோட மதிப்பு ஆன்சர்னு பார்த்தா சிங்கிள் தான். ஆனால் அதுக்கு தியரிட்டிக்கலாக நம்ம எவ்வளோ தூரம் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இந்த 3 into 10 to the power of 5ங்கிற ஆன்சர் இல்லை 3 வோல்ட்டுங்கக்கூடிய விடை, இந்த விடைகள் எல்லாமே நமக்கு எதில் இருந்துச்சுன்னா கொஸ்டினில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆன்சர் என்ன, 0 தான். இதில் இன்னொரு குழப்பம் என்னென்னா, ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு இடத்துல 0 இருந்தால் அப்போ நான் எல்லா இடத்துலையும் 0 மட்டுமே தேர்ந்தெடுக்கலாமா சார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படியும் கிளிக் பண்ணுவாங்க. கிடையாது. கொஸ்டினை ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை தெளிவாக செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமாக உள்ளார சால்வ் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக லாஜிக் கேட். ரொம்பவே அழகான கொஸ்டின். ஏ இங்கே பி ரெண்டும் ஒரு NAND கேட் ஒரு NR கேட்டுக்குள்ளே போகுது அப்படிங்கிற கணக்கில் வரும்போது இது எப்படி எழுதலான்னா, ஏ இன்ட்டு ஏ NNல போகும்போது A.A ஹோல் பார், அதே மாதிரி பிங்கிறது 2 ஸ்ட்ரீம்ஸாக பிரிஞ்சு NR கேட்டுக்குள்ளே போகும்போது B + B ஹோல் பார் அப்படின்னு மாறும். ஸோ A பார் இன்ட்டு A பார் விச் இஸ் ஈக்குவல் டு A பார். லைக்வைஸ் B பார் + B பார் விச் இஸ் ஈக்குவல் டு B பார். இந்த பூலியன் அல்ஜிப்ரா ஃபார்முலா எனக்கு மனசில் ஞாபகம் வச்சுக்க தெரில சார் அப்படின்னா முதல்ல போட வேண்டியது ஏ தான். ஏங்கிறது 0ஆக இருக்கலாம் 1ஆக இருக்கலாம். ஏ இன்ட்டு ஏ ஹோல் பார் அப்படின்னு போடும்போது 0 into 0 0, அதை பார் எடுக்கும்போது 1, 1 into 1 1, அதை பார் எடுத்திங்கன்னா 0. அப்போது 0 எனக்கு ரிசல்ட் 1, 1ங்கிறதுக்கான ரிசல்ட் 0. அப்போ இது ஃபாலோ பண்ணக்கூடிய பார் ஏ பார். B + B பாருக்கும் அதே தான். 0 + 0 which is equal to 0, அதை பார் பண்ணிங்கன்னா 1, 1 + 1 which is equal to 1, அதை பார் பண்ணிங்கன்னா 0. அப்போ இன்புட் 0 என்றால் அவுட்புட் 1, இன்புட் 1 என்றால் அவுட்புட் 0. அப்போ தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் B பார். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கால்குலேட் பண்ணி ட்ரூத் டேபிள் போட்டு எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் A பார் B பார். இதை தான் என்ன பண்ணுறோம், மறுபடியும் NR கேட்குள்ளே கொள்கிறோம். ஸோ A பார் + B பார் டு த பவர் ஆஃப் ஹோல் பார் அப்படின்னு எடுக்கும்போது AB 0 0 0 1 1 0 1 1 இது ரெண்டுத்துக்கும் A பார் B பாரும் போட்டுருவோம். ஏன் இந்த குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு A பார் B பார் என்னும்போது 1 1 0 0 0, அதுக்கு பதிலாக 1 0 1 0 ரெண்டுத்தையும் கூட்டும்போது 1 கூட்டல் 1 அப்படின்னு சொல்லும்போது 1, அதை பார் பண்ணால் 0. 1 + 0 which is equal to 1, அதை பார் பண்ணால் 0. 0 + 1 which is equal to 1, அதனுடைய இன்வெர்ஸ்னு பார்த்தா 0. 0 + 0 which is equal to 0, அதை ரிவர்ஸ் பண்ணால் 1.
அப்போ இதோட அவுட்புட் 0 0 0 1. இது எதோட நம்ம ஒத்து போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டு கேட்டோட ஒத்து போகுது. ஸோ தட் இஸ் லைக் A.B அப்படிங்கிற ஃபார்மேஷனுக்கு இங்கே கொண்டு வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். இதுக்கு நம்ம பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். தவிர 100% சரியான ஆன்சரை உங்களால் இதிலேருந்து கொண்டு வர முடியும் இந்த ட்ரூத் டேபிள் ஃபார்மேஷனில் போகும்போது. சரிங்களா? அடுத்ததாக an unpolarized light beam strikes a glass surface at a Brewster angle. Brewster angle சொல்லும்போது mu which is equal to tan thetaங்கிறத பார்க்குறோம். Then dash reflected light will be completely polarized. Complete polarizationக்கு வாய்ப்பே கிடையாது. Both reflected and refracted ray will be completely polarized கிடையாது. இங்கே reflected light will be completely polarized but refracted light will be partially polarized. ஏன்னா ரிஃப்ளெக்ஷனில் வரும்போது polarization கிடைக்கும், ரிஃப்ராக்ஷனில் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கம்ப்ளீட்லி தியரி பேஸ்ட். தியரியை தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிளியராக கிடைக்கும். அடுத்ததாக a tightly wound 100 turns அப்போ n of coil of radius 10 cm அப்போ 10 × 10 to the power of -2 meter that is like 0.1 meter. கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் வந்துருந்துச்சுன்னா நல்ல விஷயம். கரண்ட்டின் மதிப்பு I. தி மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு B அட் த சென்டர் ஆஃப் த காயில். காயில் என்று சொல்லும்போது μ0 I டிவைடட் பை 2R ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். μ0 என்பது 4π × 10 to the power of 7. ஐயின் மதிப்பு 7, n-இன் மதிப்பு 100 டிவைடட் பை 2 × ரேடியஸ். இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கப்பட்ட வேல்யூ 14π × 10 to the power of -4. 14 4s are 56, 14 3s are 42, 3 point something என்றால் 44 × 10 power -4. அந்த மாதிரியான ஆன்சர் இல்லை. 44 டெஸ்லா இருக்குது. எனக்கு கிடைத்த வேல்யூ 44 × 10 to the power of -4. அதை எப்படி எழுதலாம்? இதை 4.4 × 10 அப்படின்னு எழுதலாமா? × 10 power -4. அப்போ 1 - 3 10 to the power of -3. that is 4.4 × 10 to the power of -3 டெஸ்லா. that is like 4.4 மில்லி டெஸ்லா அப்படிங்கக்கூடிய மதிப்பு இங்கே எனக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் வாட் தி ஆன்சர் 4.4 மில்லி டெஸ்லா. அடுத்ததாக சொலினாய்டு பேஸில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. டயக்ராமில் கிளாரிட்டி இல்லை. அடுத்த கொஸ்டின் போகிறோம். 2 bodies A and B have same mass. அப்போது MA which is equal to MB which is equal to M. கம்ப்ளீட்லி inelastic and one dimensional collision. கொலிஷன்னாலே 5வது யூனிட்டில் வரக்கூடியது. தி பாடி A moves with velocity V1 while the body is at rest. அப்போது என்னோட பாடி V1 which is equal to VA. ஆனால் இங்கே மாஸ் பிங்கிறது அதுக்கு இடத்துல என்ன இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்கிறனால அதனுடைய வெலாசிட்டி 0. இதே நான் எம்ஏன்னு எடுக்கணும். எம்ஏ மாஸ் ஆஃப் த பாடி வித் வெலாசிட்டி ஏ அதனுடைய மதிப்பு V1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போய் தாக்கக்கூடிய பி அதனுடைய மதிப்பு எம்பி தட் இஸ் ஆல்சோ விச் இஸ் ஈக்குவல் டு எம். ஏன்னா எம்ஏவும் எம், எம்பியும் எம். யூபி விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது என்னோட ப்ராடக்ட். வைல் த ரியாக்ஷன் velocity of the system after collisionங்கிற வார்த்தையை அவங்க கொடுக்குறாங்க. சிஸ்டம்னா என்ன? இந்த எம்ஏவும் எம்பியும் ஒட்டி கொள்ளுது. இதுவும் எம், இதுவும் எம் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 2 times of m. அதனோடு வரக்கூடிய வெலாசிட்டி இஸ் V2. இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது V1 டிவைடட் பை V2 என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். தட் இஸ் மை ரேஷியோ. ரைட்டா? இந்த 0க்கு மல்டிப்ளை பண்ணும்போது 0, m × V1 ஈக்குவல் டு 2 times of m × V2. ஸோ இந்த m கேன்சல். V1 by V2 which is equal to 2 divided by 1 that is 2:1 அப்படிங்கிற ஆப்ஷன் நம்பர் ஏவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக அசர்ஷன் பேஸ்டு கொஸ்டினாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்டர் நம்பர் 17ஓட ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இதை அட்டன் பண்ண முடியும். த பொட்டன்ஷியல் அட் எனி ஆக்சியல் பாயிண்ட் அட் 2 meter distance ஆர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த டைபோல் ஆக்சியல் பாயிண்ட் என்று சொல்லும்போதே 2 times of QD போட்டாகணும். மொமெண்ட் வெக்டார் டைபோல் வெக்டார் தட் இஸ் QD 2 times of QD ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க. இஸ் V அதான் மதிப்புன்னா ஸோ என்ன செய்யணும்? V ஈக்குவல் டு KP டிவைட் பை R². K என்பது 9 × 10 power 9. 2QD ஓட மதிப்பு தான் 4 × 10 power -6 கூலும் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை R². R 2 மீட்டர் தான் இருக்குது. கன்வர்ஷன் தேவையில்லை. ஸ்கொயர் பண்ணும்போது 9 × 10 to the power of -3 வோல்ட். ஆக ஒரு கொஸ்டினையே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். சால்வ் பண்ணி நியூமரிக்கலாக கேல்குலேஷனாக. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்பது சரி, இட் இஸ் கரெக்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வேர் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஆக்சுவல் பாயிண்ட் சிச்சுவேட்டட் 2 meter ஃப்ரம் த டைபோல் அப்படின்னு சொல்லும்போது இது சென்டர் ஆஃப் த டைபோலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த ஆக்சுவல் பாயிண்ட் டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு சார்ஜுக்கும் இன்னொரு சார்ஜுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தானே ஒழிய தட் இஸ் நாட் அபவுட் தி சென்டர் ஆஃப் தி டைபோல். டைபோல்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது ஸ்மால் டி. அப்போ இந்த ஆர் என்பது வேறு, இந்த டைபோல் டிஸ்டன்ஸ் D என்பது வேறு. ஆருடைய மதிப்பு தான் 2 மீட்டர். இப்போ நான் டைபோலோடைய டிஸ்டன்ஸை நான் இங்கே 2 மீட்டர்னு எடுத்தேன்னா இங்கே 2 times மாறும். இதை மாறும்போது 2p டிவைடட் பை 4πε0 R² போட்டால் 2 ×
P dipole that is 2qd divided by 4 pi epsilon naught r square. இந்த இடத்துல d ஓட வேல்யூ நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா வரக்கூடிய ஆன்சர் எனக்கு தாறுமாறாக மாறும். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4qdங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த ஆன்சர் நமக்கு சரியான ஆன்சர் கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஆக்சியல் பாயிண்ட். டைபோல் டிஸ்டன்ஸ் என்பது வேறு, ஆரும் டைபோல் டிஸ்டன்ஸும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறது இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன அர்த்தம்? இதுலேருந்து நான் சூஸ் பண்ணலாம், A is true but B is false அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததாக the terminal voltage of the battery கண்டுபிடிக்கணும், whose EMF E and the internal resistance small r when the connected to the external resistance capital R. இதை கண்டுபிடிக்கும் போது முதல்ல நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா I which is equal to V which is equal to I into R. அதுவே இது EMF-ஆக கன்வெர்ட் ஆகும்போது EMF which is equal to I மாற போகிறது கிடையாது, கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் ஆர். இதில் EMF கொடுக்கப்பட்டிருக்கு, ஆரும் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம I கண்டுபிடிக்கலாம். E டிவைடட் பை R ப்ளஸ் R அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ 4 + 5 EMF-இன் மதிப்பு 10, கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் ஆர் 4 + 1 5, 10/5ங்கிறது 2 ஆம்பியர். சரி பரவாயில்ல, வேலை முடிஞ்சு போச்சு. எங்கே ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வோல்டேஜில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் கண்டுபிடிச்சதோ I which is equal to 2 ஆம்பியர், ஆனால் ஆன்சர் வோல்டேஜில் இருக்குது. வோல்டேஜ் தான் ஏற்கனவே 10 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்களே, அதையே நம்ம சூஸ் பண்ணிடலாமா? அங்கெல்லாம் 10 வோல்டேஜ் இருக்கேன்னா கிடையாது. டெர்மினல் வோல்டேஜ்னு அவங்க இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய 10 வோல்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் கணக்கில் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் லைக் டெர்மினல் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது V ஈக்குவல் டு EMF மைனஸ் I இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஆர். EMF-இன் மதிப்பு 10 மைனஸ் ஐங்கிறது கான்ஸ்டன்ட் ஓவர் த சர்க்யூட் 2 ஆம்பியர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டெர்மினல். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டெர்மினல் இஸ் 1 ohms. 1 ohmsனு கொடுக்கும்போது 2 × 1 2, 10 - 2 8 வோல்ட். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 8 வோல்ட்டுங்கிறது சரியான ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக செம கொஸ்டின். A particle moving with a uniform speed and a circular path maintain constant acceleration, constant velocity, varying acceleration, varying velocity, varying acceleration, constant velocity. பொதுவாகவே ஒரு சர்க்குலர் பாத்தில் இந்த யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு அவங்க சொல்லக்கூடியது ஆங்குலர் ஸ்பீடை தான் சொல்கிறாங்க. ஆங்குலர் ஸ்பீடு ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும், பட் இட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதில் பாசிட்டிவ் மட்டும்தான், தேர் இஸ் நோ டைரக்ஷன். அதுவே வெலாசிட்டியை பொறுத்த மட்டும் இந்த பாயிண்டில் என்னோடய வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நெகட்டிவாக இருக்கும். ஆக்சலரேஷனுக்கும் அதே தான், இந்த பக்கம் இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும், இந்த பக்கம் நெகட்டிவாக இருக்கும். ஆக்சலரேஷன் வெலாசிட்டி இரண்டுமே வெக்டார். சர்க்குலர் பாத்தில் அதோட பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிறதுனால வேரியிங் வெலாசிட்டி அண்ட் வேரியிங் ஆக்சலரேஷன் என்பதே அதற்கான சரியான விடையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. ஒரு சாதாரண தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கூட நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு சர்க்கிளை வரைஞ்சி இதில் ஆங்குலர் ஸ்பீடுன்றது ஒமேகாவை தான் குறிப்பிடுது. அதே போல் பாயிண்ட் பிளாக்கை பொறுத்த மட்டும் இந்த வெலாசிட்டியின் மதிப்பு மாறும், ஆக்சலரேஷனின் மதிப்பு மாறுங்கிறதே கூட நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, டயக்ராமை போட்டு தான் நம்ம அந்த ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக கிராஃப் ஷோஸ் த வேரியேஷன் ஆஃப் 1/λ² அண்ட் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இது சாப்டர் நம்பர் 26 வரக்கூடிய கிராஃப். என்ன தான் கிராஃப் கொஸ்டினாக இருந்தாலும் இதுலேருந்து ஆன்சர் எப்படி எடுக்கலாம்? எனர்ஜி என்று சொல்லும்போது HF, இதை HC டிவைடட் பை லாம்டா அப்படின்னு எடுக்கும்போது எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/λ தான் நமக்கு கிடைக்குது. அப்போ அது எப்போ சார் 1/λ² மாறும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம், கைனட்டிக் எனர்ஜி HF மைனஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அது EV0 அப்படின்னு எடுத்தாலும் அங்கேயும் எனக்கு கைனட்டிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு 1/λ. தவறு. கைனட்டிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம மொமெண்டம் பேஸில் எடுக்கும்போது m2 v² டிவைட் பை 2m ஈக்குவல் டு 1/2 mv² இல்லையா? ஸோ அதன்படி இதை என்ன பண்ணலாம், p² டிவைட் பை 2mங்கிற ஃபார்முலா மூலமாக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்? ஸோ திஸ் இஸ் p² டிவைட் பை 2m. அதே போல் இந்த மொமெண்டமை இணைக்கக்கூடிய லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு h டிவைடட் பை p அல்லவா? ஸோ தென் த வேல்யூ ஆஃப் p விச் இஸ் ஈக்குவல் டு h/λ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கைனட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி p² டிவைடட் பை 2m இருக்கிறதுனால இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது h² டிவைடட் பை λ² இன்ட்டு 2 இன்ட்டு m. இப்போ கைனட்டிக் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்லோப் ஆஃப் 1/λ² அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எது நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் த வேல்யூ ஆஃப் எனர்ஜிங்கிறது பாட்டமில் இருக்குது, எனர்ஜியின் வேல்யூ அதிகரிக்கும் போது லாம்டாவின் வேல்யூ குறையணும். ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய மேட்ச் பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் நம்பர் சி மட்டும்தான் இருக்குது. ரைட்டுங்களா? இது இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்,
இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். இல்லையே சார், இங்கே எனக்கு டிக்ரீசிங் ரேட்டில் தானே வருது, ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குமே, எனர்ஜியை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது லாம்டாவின் மதிப்பு குறையணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிறத பாருங்கள், இது எங்கேருந்து முடியுதுங்கிறத பாருங்கள். இதை பேஸ் பண்ணி வரும்போது ஆப்ஷன் சி would be the correct answer. அடுத்ததாக ப்ரிசம் பேஸில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டின் கொஞ்சம் லேட்டராக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். A wheel of bullock cart is rolling on a level road as shown in the figure below. If the linear speed is v in the direction shown, which one of the following option is correct? P and Q are the highest and lowest points on the wheel. ஸோ பொறுத்து பிஇ பொறுத்து கியூவை பொறுத்து முதல்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போதே ஒரு சர்க்குலர் மோஷனில் டாப்பில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக வெலாசிட்டி இருக்கும். ஸோ வெலாசிட்டி வில் பி மோர். அதுவே பாட்டமுக்கு வரும்போது வெலாசிட்டியோட வேல்யூ என்ன ஆகும்னா டவுனில் போகும். அதே மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு தியரி இருக்குது. ஸோ பிரேக்கிங் பாயிண்ட்டும் எப்படின்னா அதிக எடை இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது எப்போ மேலே போகும்போது கட் ஆகிறத விட பாட்டமில் வரும்போது அருந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். என்ன காரணம்னு சொல்லும்போது v ஈக்குவல் இந்த இடத்துல டென்ஷன். ஸோ இந்த கயிறை பொறுத்து பார்க்கும்போது டென்ஷனும் எம்ஜியும் ஆப்போசிட்டில் இருக்கும், t மைனஸ் எம்ஜி. அதுவே ஒரு டைரக்ஷனில் டாப் ஆஃப் த பாயிண்டில் இருக்கும்போது டென்ஷன் வில் பி தேர், எம்ஜி வில் பி தேர். த டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் வித் எம்ஜி. அப்போ நமக்கு எங்கே டென்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்யூ வில் பி மோர். அந்த இடத்துல டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னா டி விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ பிரேக்கிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு தியரி இருக்கும். ஸோ அந்த தியரியில் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்தனிங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்போ என்ன அர்த்தம், பிரேக்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து க்யூ இருக்குது, பிரேக்கிங் ஆகாமல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் க்யூவாக இருக்குது. அப்போ பாயிண்ட் பி மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் பாயிண்ட் க்யூ. அப்போ எடுத்தோடனே உங்களுக்கு வரக்கூடிய முதல் கொஸ்டின்லேயே முதல் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடுது. சரிங்களா? அடுத்ததாகவும் ஒரு கிராஃபு தெர்மோடைனமிக்ஸ் பேஸில் சைக்கிள் ஏபிசிடிஏ ஒர்க் டன் பை த கேஸ் அலாங் தி பாத் பிசி, பிலேருந்து சி சின்ஸ் இட் இஸ் அ பிவி டயக்ராம். அப்போ என்ன அர்த்தம், த வேல்யூ ஆஃப் விபி விச் இஸ் ஈக்குவல் டு விசி அப்படின்னு தெரியுதா? ஸோ இரண்டும் ஒரு டாட்டில் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், இரண்டும் ஒன்றாக இருக்குது. ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன் இஸ் ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ப்ரெஷரின் மதிப்பு உங்களுக்கு இந்த இடத்துல என்னவாக இருக்கலாம், 300 மைனஸ் 200 அப்படி கூட நீங்கள் போட்டுங்களேன், 300 மைனஸ் 100. அதுவே வால்யூம்னு சொல்லும்போது இரண்டுமே ஒரே வேல்யூ. சின்ஸ் த வேல்யூ ஆஃப் விபி மைனஸ் விசி இரண்டும் பொதுங்கும் போது தட் would be 0. இந்த ஜீரோவோட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த வேல்யூ ஆஃப் ஒர்க் டன் இஸ் 0. முடிஞ்சுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கொஸ்டினில் 0 இருக்குங்கிறதுக்காகவே அதை நம்ம சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 0ன்னும் இருக்கும், ஆப்ஷன்ஸும் தேடணும். ஒரு கொஸ்டினை பொறுத்து தான் அது மாறுது. நமக்கு என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கொஸ்டின் மாறுதுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அடுத்ததாக டிரான்ஸ்ஃபார்மர் பேஸில் ஒரு அழகான கொஸ்டின். இன் அன் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் என்பி விச் இஸ் ஈக்குவல் டு என்எஸ் ஈக்குவல் டு 1:2, விஎஸ் ஈக்குவல் டு விபி ஈக்குவல் டு வாட். அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான் என் which is always proportional to voltage which is always inversely proportional to current. அவங்க கேட்டிருக்கிறது relationship between number of turns and voltage. அப்போ n is proportional to v. அப்போ ns by np which is equal to vs divided by vp அல்லவா? அதன்படி போடும்போது அவங்க கொடுத்துருக்கிறது p/s ஆனால் கேட்டிருக்கிறது s/p. ஓகேங்களா? அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ np by ns equal to vp by vs equal to 1:2. விபியின் மதிப்பு 1, விஎஸ்ஸின் மதிப்பு 2. அதனால தான் 1:2ங்கிற ஆப்ஷனை உடனே என்ன பண்ணுவோம், தடாலடியாக 1:2 போட்டுருவோம். கிடையாது, அவங்க கேட்டிருக்கிறது s/p. இதை அப்படியே நம்ம ரிவர்ஸில் கொண்டு போனோன்னா 2/1 தட் இஸ் 2:1. ஒரே ஆன்சர் தான். நம்ம கண்டுபிடிச்சதில் ஒன்றும் பெருசாக ட்விஸ்ட்டு பண்ணல. ஆனால் 1:2வும் இருக்கும், 2:1ம் இருக்கும். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேர்டிங் விஎஸ்ஆ விபிஆ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு சால்வ் பண்ணால் இந்த கொஸ்டினில் ஒன்றுமே இல்லைங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அகைன் a question based on chapter number 10 mechanics of fluids. A thin flat circular disc of radius 4.5 into 10 to the power of -2 meter. conversion வந்துடணும் கையிலேயே. gently over the surface of water. அப்படி வந்தாலே அங்கே என்ன அர்த்தம், surface of waterல நம்ம வச்சுட்டோம்னாலே அங்கே surface tension இருக்கும். if the surface tension of the water TS equal to 0.07 Newton per meter, then the excess force F to take it away from the surface. அப்படின்னு சொல்லும்போது surface tension உடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துங்கிறது தெரியும். இந்த லென்த்துங்கிறது இப்போ என்னவா இருக்குது, சர்க்குலர் டிஸ்க்குன்னு சொல்லப்படுது. ஸோ சர்க்குலர் டிஸ்க், அப்போ சர்க்குலர் டிஸ்கில் லென்த்து கிடையாது. அப்போ வேறு என்னது சார் இருக்குது, 2 × π × r தட் இஸ் யுவர் சர்க்கம்ஃபரன்ஸ் அல்லவா? ஸோ எஃப் டிவைடட் பை 2πr. நாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் ஃபோர்ஸ். அப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட 2πr மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 0.07 × 2πr. 2π இருக்குது, ஆருடைய மதிப்பு 4.5 × 10 to the power of -2.
கூட்டும்போது 0.63 பை இன்ட்டு 10⁻² நியூட்டன். 0.63 இன்ட்டு 3 அப்படின்னு நீங்கள் பொதுவாக வச்சா கூட 1.98 இன்ட்டு 10⁻². 1.98ங்கிற மதிப்பு இருக்குது. ஆனால் ரெண்டு இடத்துல மில்லி நியூட்டனும் இருக்குது, மில்லி நியூட்டனும் இருக்குது. இதில் நான் எப்படி சூஸ் பண்ணுறது? 1.98 என்பதை 19.8 இன்ட்டு 10⁻⁻1 இன்ட்டு 10⁻⁻2ன்னு எழுதலாம். எழுதும்போது this becomes 19.8 into 10⁻³ that is like 19.8 மில்லி நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் நம்மளால் கொண்டு வர முடியும். ஒருவேளை நான் ஏன் சார் இங்கே 1.98 மில்லி நியூட்டனே சூஸ் பண்ணக்கூடாது? பண்ணலாம். 1.98 into 10⁻³ நியூட்டனாக உங்களுடைய ஆன்சர் இருந்துச்சுன்னா அது சரி. இங்கே அப்படி இல்லையே, 1.98 into 10⁻² தானே இருக்குது. அப்போ நம்ம 10⁻³ மாற்றி பார்க்கும்போது இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்த்தோம், இருந்துச்சு. அதனால் இந்த ஆன்சரை நாம் தேர்வு செஞ்சோம். சரிங்களா? அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது சாப்டர் நம்பர் 9 மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட். மிக மிக ஈஸியான கொஸ்டின். தி மேக்ஸிமம் எலாங்கேஷன் டெல்டா எல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஃப் லென்த்து எல். எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் ஸ்டீல், அது என்ன எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் ஸ்டீலு? ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அண்ட் இட்ஸ் யங்ஸ் மாடுலஸ் இ. அதனுடைய மதிப்பு 8 × 10⁸, 2 × 10⁻11 கொடுத்துருக்காங்க. உள்ளதிலே உள்ள ஃபார்முலா டெல்டா எல் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் டிவைடட் பை ஏஇ. ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ ஏவா? அப்போ இந்த எஃப் பை ஏவை தனியாக எடுத்திங்கன்னா டெல்டா எல் சிக்மா எல் டிவைடட் பை இ. சிக்மாவின் மதிப்பு 8 × 10⁸ கொடுத்துருக்காங்க. லென்த்து 1. இயின் மதிப்பு 2 × 10⁻11. மிக மிக அழகான கொஸ்டின். 2 4 8. மீதி இருக்கக்கூடிய இந்த கன்வர்ஷன்ஸை சரியாக செய்யும்போது ஒன்றுமே இல்லை. 10⁸ -11 என்று போடும்போது 10⁻³ மீட்டர். 10⁻³ மீட்டர் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். 10⁻³ மீட்டர் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் அல்லவா? அதன்படி 4 மில்லிமீட்டர் அப்படிங்கிற இந்த ஆன்சர் நம்ம லாக் ஆகுது. ஆப்ஷன் டிங்கிறது இதற்கான சரியான விடையாக இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக த மாஸ் ஆஃப் த பிளானட் இஸ் 1/10 ஆஃப் எர்த். கிராவிட்டி பேஸ்டு கொஸ்டின் ஃப்ரம் சாப்டர் நம்பர் 8. அப்போ மாஸ் ஆஃப் த பிளானட் விச் இஸ் ஈக்குவல் டு 1/10 ஆஃப் மாஸ் ஆஃப் எர்த் அண்ட் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் half ஆஃப் எர்த். டிபி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் எர்த். அப்போ ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த பிளானட் கேட்குறாங்க. ஜிபியின் மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது கிராவிட்டி ஆஃப் எர்த் எவ்வளோ இருக்கும்? அது பாஸ் யூஸ்வல் இருக்கக்கூடிய 10 மீட்டர்/s² தான். அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கான ஃபார்முலாவை எடுக்கிறோம். கிராவிடேஷன் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டிவைடட் பை r². ஜிபி பை ஜிஇன்னு எடுக்கும்போது ஜிபி எம்பி டிவைடட் பை r(p²) டிவைடட் பை ஜிஇஎம்இ டிவைடட் பை re² அப்படின்னு எடுக்கிறோம். இதில் காமனாக இருக்கக்கூடிய ஜிபி டிவைடட் பை ஜிஏ தனியாக எடுக்கிறோம். இன்ட்டு எம்பி டிவைடட் பை எம்இஏ தனியாக எடுக்கிறோம். அதே போல் ஆர்பிங்கிறது கீழேயும் re² மேலாகவும் போகும். re² டிவைடட் பை rp². கிராவிடேஷனல் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜி இஸ் காமன் ஃபார் ஆல். அதே நேரத்தில் எம்பி என்பது 1/10 எம்இ, ஆர்பி என்பது 1/4. ஏன் சொல்கிறேன்? ரேடியஸ் என்று இங்கே டயாமீட்டர் தான் சார் கொடுத்துருக்கு. ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? தப்பு இல்லை. டயாமீட்டர் ஆஃப் பிளானட் விச் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ரேடியஸ், தட் இஸ் 1/2. டயாமீட்டர் ஆஃப் எர்த்துங்கிறது 2 times ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த். இந்த 2ம் கேன்சல் ஆகும்போதும் அதே வேல்யூ தான் திருப்பி ரிட்டன் ஆகுது. இப்போ rp² விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 re². இதை 1/2² எடுக்கும்போது 1/4 மாறுது. கரெக்டுங்களா? அப்போ எம்இ கேன்சல், re கேன்சல். 1/10 × 4 தட் இஸ் லைக் 4 டிவைடட் பை 10. அப்படிங்கிறது என்னென்னா ஜிபி டிவைடட் பை ஜிஇன் மதிப்பு. ஜியோடைய 10 இங்கே மேலே போச்சுன்னா இன்ட்டு 10, 10 கேன்சல், வெறும் 4 அப்படிங்கிற ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கிராவிட்டி அட் த பிளானட் ஆஃப் எர்த்து 4. ஆனால் இங்கே எனக்கு ஒரு குழப்பம். 4.9 இருக்குது, இங்கே 3.92 இருக்குது. அப்போ நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய குழப்பம் வரும்போது தான் நான் என்ன செஞ்சேன்னா இன்னொரு விஷயம். இதே நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேனே. இங்கே நமக்கு கிடைக்கப்பட்ட வேல்யூ 4/10 இன்ட்டு கிராவிட்டி டியூ டு எர்த். இதை நான் 9.8னே தனியாக எடுக்கிறேன். இதை கொள்ளும்போது 0.4. 9.8 இன்ட்டு 0.4 ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளோ தானே சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? 4 8 32, 4 9 36, 39. அவ்வளோதானே? 39.2. 2 புள்ளி இருக்கும்போது 2 புள்ளிகள் வருது, 3.92. அப்போ என்ன 100% நீங்கள் போட்ட ஆன்சர் சரிதான் அப்படிங்கிறத நீங்கள் இதிலே வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். சரிங்களா? அடுத்ததாக வெர்னியர் கேலிபரில் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் as they contain equal number of positive and negative charges. கிட்டத்தட்ட இதற்கான ஆன்சர் சரி. ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆர் ஸ்டேபிள் அண்ட் எமிட் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், இதுவும் சரி. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இதற்கு சரியான விஷயங்கள் தான் இருக்குது. இதில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் என்று சொல்லும்போது என்ன சொல்கிறது, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொன்னால் கரெக்டு. பட் மாஸ் நம்பர் படி நம்ம பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 238 அப்படின்னு சொல்லும்போது இங்கே 92ன்னு சொல்லும்போது நியூட்ரானோட எண்ணிக்கையும் வேறு, புரோட்டானோட எண்ணிக்கை வேறு, இங்கே எலக்ட்ரானோட எண்ணிக்கைன்னு ஒவ்வொன்றத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும். அவங்க கேட்குறது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், அவங்க ஆட்டம்ஸின் எலக்ட்ரிக்கல் குணாதிசயத்தை கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தியரி. அதனால தான் இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மாறி கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கிடையாது. தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததாக லோட் பேஸ்டு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ரிகார்டிங் திஸ் கொஸ்டின், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 10 Newton applied to the block A as shown in the figure. The mass of block A and B are 2 kg and 3 kg respectively. The blocks போட்டிருக்கு, blocks slide over a frictionless surface. frictionless என்று சொல்லும்போது மியூவின் மதிப்பு 0ஆக மாறுது. அப்போ உங்களுக்கு friction force which is equal to 0 into anything 0. அதனால் இதில் ஃப்ரிக்ஷனை நாம் சேர்க்கக்கூடாது. The force exerted by block A on block B, ஏயிலிருந்து பிக்கு செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ், இங்கேருந்து நான் செலுத்தக்கூடிய 10 ஃபோர்ஸின் காரணமாக இதில் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் என்ன? அப்போது இங்கேருந்து வரக்கூடிய இம்பேக்ட் தட் இஸ் RA. ஓகே, அதே போல் பிளாக் ஏவை பொறுத்த மட்டும் பியிலேருந்து வரக்கூடிய இம்பேக்ட் RB. ஆக மொத்தம் RA விச் இஸ் ஈக்குவல் டு RB. இரண்டும் ஒன்றுங்கிறத முதல்ல மைண்டில் வைங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே சுலபமாக சால்வ் பண்ண முடியும். இதன்படி நான் பிளாக் டயக்ராம் போடும்போது முதல் பிளாக் டயக்ராம் ஃபோர்ஸ் 10 நியூட்டன், அதே போல் ஆர்பிங்கிறது ஏவை நோக்கி வரக்கூடியது ஃப்ரம் RB. திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் 2 kg, பாட்டமில் 20 நியூட்டன், அதுக்கான ரியாக்ஷன் மேலே. இரண்டாவது பிளாக்கை பொறுத்த மட்டும் RAவோட மதிப்பு இங்கே டிவைடட் பை 30 நியூட்டன். முதல்ல நமக்கு லோடு எங்கே கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறது இரண்டாவது பிளாக் தான். ஸோ த வேல்யூ ஆஃப் RA விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவில் இருக்குன்படியாக மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸோடைய மதிப்பு இங்கே 3A. ஸோ RA விச் இஸ் ஈக்குவல் டு 3Aங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். RAவின் மதிப்பும் தெரியாது, ஆக்சலரேஷனும் தெரியாது. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இரண்டாவதாக பிளாக் ஏ பார்க்கும்போது எஃப்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவில் போயிடுது. ஸோ எஃப். அதுவே ஆர்பிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவை நோக்கி போகுது. அதனால் மைனஸ் RB விச் இஸ் ஈக்குவல் டு தி ஆக்சலரேஷன் இஸ் திஸ் டைரக்ஷன் A ப்ளஸ். அப்போ M இன்ட்டு A, எம்ங்கிறது 2A. அப்போது 10 - RB ஈக்குவல் டு 2A. ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் 3A ஹியர், அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 - 3A விச் இஸ் ஈக்குவல் டு 2A. இது இங்கே போச்சுன்னா 10 விச் இஸ் ஈக்குவல் டு 3A ப்ளஸ் 2A ஈக்குவல் டு 5A. 10/5 equal to 2 meter per second square. That is my acceleration. Then the value of RA equal to 3 times of A, move 2 R. So the reaction force, நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய இந்த reaction forceங்கிறது 6 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இந்த கொஸ்டின் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். லாஸ் ஆஃப் மோஷனில் ஓரளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பொதுவாகவே நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஈஸியாக எல்லாருமே தவிர்க்கிறதுக்கான காரணம், எங்கேருந்து எந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வருது, அதனுடைய பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கணுமா நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணுமா, இந்த குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடிந்துச்சானா, இதே போல் 3 பிளாக் ஒன்றாக ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய 3 பிளாக், அப்போ அதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன, இந்த பயிற்சிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்காது. எனிவே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The quantities which have same dimensions as of solid angle. Solid angle என்று சொல்லும்போது அதற்கான யூனிட் ரேடியன். ரேடியன் அல்லது ST ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய மதிப்பு m/0, l/0, t/0. அப்போ எனக்கு வரக்கூடிய காம்பினேஷனில் நோ யூனிட்னு இருக்கணும் அல்லது ரேடியன் இருக்கணும், இருக்கான்னு பார்ப்போம். ஸ்ட்ரெஸ்ஸின் யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஆங்கிளின் மதிப்பு ரேடியன். இதில் ஒரு ரேடியன் இருந்தாலும் இன்னொன்னத்தோட யூனிட்டுங்கிறது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக இருக்குது, தவறு. இரண்டாவது, ஸ்ட்ரெயின் என்று சொல்லும்போது நோ யூனிட், இதில் ஒரு வாய்ப்பு இருந்தாலும் ஆர்க் என்று சொல்லும்போது அதற்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, மீட்டர் இருக்குது இல்லையா, ஒரு அளவை நம்ம அளந்து தான் நம்ம ஆர்க் எடுக்கிறோம் காம்பஸின் மூலமாக. அந்த இடத்துல நமக்கு லென்த் இருக்குது இல்லையா, ஸோ 10 மீட்டர் ஆர்க் 10 சென்டிமீட்டர் ஆர்க்கு, 5 சென்டிமீட்டர் ஆர்க், அந்த இடத்துல மீட்டருங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுது. டிஸ்டன்ஸின் யூனிட்டான மீட்டர் இருக்கிறதுனால இதுவும் கிடையாது. மூன்றாவது, ஆங்குலார் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஆங்குலார் ஸ்பீட் என்பது ரேடியன் பர் செகண்ட், ரேடியன் இருந்தாலும் பர் செகண்டுங்கிற ஒரு விஷயம் வந்துடுது, அதுலேயே தவறு. ஸ்ட்ரெஸ் என்று சொல்லும்போது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அதுலேயும் நமக்கு நோ யூனிட் இல்லை, கண்டிப்பாக யூனிட் வருது. ஸ்ட்ரெயின் என்று சொல்லும்போது நோ யூனிட், கரெக்டு. ஆங்கிள் என்று சொல்லும்போது ரேடியன், இது ரெண்டுத்துக்கும் தான் m/0, l/0, t/0ங்கிறது ஒத்து போகுது. அப்போது ஆப்ஷன் டி தான் எனக்கு சாலிட் ஆங்கிளோட ஒத்து போகுது. பொதுவாகவே 2 விஷயங்கள் ஒன்றாக இருக்கிறத தேர்ந்தெடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வச்சு அதுக்குள்ளார 2 ஆன்சர், அப்போ எத்தனை விஷயம்னா, நான் சாலிட் ஆங்கிள், ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆங்கிள், 3 விஷயங்களை நான் கம்பேர் பண்ணி அதுலேருந்து நான் ஆன்சரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும்
இனிமேல் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது, போட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினுடைய கடினமும் அதிகமாக இருக்கும். த டிஃபிகல்ட்டி லெவல் வில் பி மோர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா? அடுத்து, த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ தின் ராட் அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் மிட் பாயிண்ட் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ராட் இஸ் 2400 கிராம் per centimeter square. த லென்த் ஆஃப் த ராட் இஸ் 400 கிராம் இஸ் ரியர்லி. இப்போது மாஸ் கொடுத்துட்டாங்க, எனக்கு லென்த்து வேணும். த வேல்யூ ஆஃப் மாஸ் இஸ் கிவன் அண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் ஆல்சோ கிவன். இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அ ராட் அப்படின்னு சொல்லும்போது சாப்டர் நம்பர் 7 இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்கப்பட்டிருக்கு. ml ஸ்கொயர் டிவைடட் பை 12னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ml ஸ்கொயர் டிவைடட் பை 3னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லும்போது இட் இஸ் பாசிங் த்ரூ அன் ஆக்சிஸ் த்ரூ இட் மிட் பாயிண்ட். அதாவது ஒரு ராட் அந்த ராடின் ஆக்சிஸின் மிட் பாயிண்ட்டை நோக்கி என்ன பண்ணுதுன்னு சுத்தப்படுது அப்படின்னு சொல்லும்போது த ஓவரால் டிஸ்டன்ஸ் இஸ் கவர்ட். அப்போது ml ஸ்கொயர் டிவைடட் பை 12 அப்படிங்கிற ஃபார்முலாவை போடுவோம். அதுவே ஒரு ராட் அதனுடைய எட்ஜை வச்சு சுத்தப்படுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் லென்த் எல். அப்போது m இன்ட்டு 2l ஸ்கொயர் டிவைடட் பை 12 என்று சொல்லும்போது m இன்ட்டு 4l ஸ்கொயர் டிவைடட் பை 12 தட் இஸ் லைக் 4 3 12 ml ஸ்கொயர் பை 3. அப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மிட் பாயிண்ட். அப்போது இந்த ஆக்சிஸுங்க எடுக்கும்போது கரக்கூடிய ஃபார்முலா ml ஸ்கொயர் பை 12 என்பதே சரியான விடையாக இருக்கும். ml ஸ்கொயர் பை 3ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா தவறு. அதனால தான் ஒரு ஃபார்முலாவை எடுத்தோன்னே இதுதான் ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணாமல் அந்த டயக்ராமை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த டயக்ராம்க்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டினுக்கான விடை தானே அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஐயின் மதிப்பு 2400, எம்மின் மதிப்பு 400, எல் ஸ்கொயர் டிவைடட் பை 12. இங்கேருந்து கட் பண்ணால் 400 × 6 2400 அல்லவா? இந்த 12 மல்டிப்ளை பண்ணால் 72. ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 8 × 8 64. அதுவே 9 × 9 81. சரிங்களா? இதுக்கு நியர்பையாக நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்க்குறோம். 85 கிட்டத்தட்ட நமக்கு இருக்குது. ஸோ 8.5 சென்டிமீட்டருங்கிறது எடுக்கிறோம். ட்ரெடிஷ்னல் மேத்தமேட்டிக்ஸ் படி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. 64க்கு ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு 72, 64க்கு அதிகமாகவும் இருக்கணும், 81க்கு குறைவாகவும் இருக்கணும். அப்படின்னா இது இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு நமக்கு பொருந்தி போகக்கூடிய வேல்யூ என்னென்னா மதிப்பு என்னென்னா 8.5 சென்டிமீட்டர். ஸோ வி ஆர் சூஸிங் திஸ் 8.5 சென்டிமீட்டர் ஃபார் லென்த். ரைட்டுங்களா? அடுத்து சோலார் செல் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் செமிகண்டக்டர் தியரி. அந்த தியரியை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் சோலார் செல் IV characteristic lies on 4th quadrant of the given graph. கரெக்ட். இன் a reverse bias junction diode the current is measured in microamps. ஸோ இதில் எடுக்கும்போது மேலேருந்து மில்லி ஆம்ஸ் போடுவாங்க, இங்கே பாட்டமில் போகும்போது மைக்ரோ ஆம்ஸ். ரிவர்ஸ் பேங்க் இங்கே அவலான்சி பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த அவலான்சி பிரேக் டவுன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். இங்கே மைக்ரோ ஆம்பியர் மேலே, மில்லி ஆம்பியர் கீழே. ஸோ இந்த பிரேக் டவுன், இந்த ரிவர்ஸ் பயாஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கேருந்து போகுது, இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஏங்கிற மதிப்பு கரெக்டு, பி இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஒயர் ஆஃப் லென்த் எல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 100 ohms இஸ் டிவைட் இன்டு 110 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போது 100 கீழ் 10ங்கிறத ஏற்கனவே போட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1லேருந்து R10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கான மதிப்பும் 10 ohms அப்படிங்கிறத முதலே பிரிக்கிறோம். தி ஃபஸ்ட்டு 5 பார்ட்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் while the 5 next parts are connected in parallel. இப்போ இந்த காம்பினேஷன் அகைன் கனெக்டட் இன் சீரீஸ், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபைனல் காம்பினேஷன். அப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் போடுறது மேண்டேட். 1 2 3 4 5 4ம் முதல்ல சீரீஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பண்ணிட்டோம். அடுத்து 5ம் பேரலில் இருக்குது. அடுத்து 6 7 8 9 10 இதுவும் பேரலில் இருக்குது. இந்த 2 ஜங்ஷனும் என்னவா இருக்குன்னா சீரீஸில் கனெக்ட் ஆகுதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 5 ரெசிஸ்டர் இருக்குது, இதோட இது பேரலில் வரலாம் இல்லையா? இந்த 5 சீரீஸு, இந்த 5 பேரலல், இதெல்லாம் பேரலாக வரலாம் இல்லையா? அவங்க தான் அதனாலே கொடுக்குறாங்க அகைன் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படின்னு. அப்போ அது கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. முதல்ல RS1 தட் இஸ் ஈக்குவல் டு R1 R2 R3 R4 5 5 நம்ம என்ன பண்ணோன்னா ஆட் பண்ணணும். கூட்டும்போது நமக்கு 50 ohmsங்கிறது வருது. பேரலில் R6 7 8 9 10. அப்போ 1/10 1/10 1/10 கொடுக்கும்போது 5 divided by 10 that is equal to 1/2. 1/RP1 equal to 1/2. Then the value of RP1 which is equal to 2. அப்போ எனக்கு கிடைக்கப்பட்ட வேல்யூவான 50 ohmsum இங்கே எனக்கு கிடைக்கப்பட்ட 2 ohms, இது ரெண்டுத்தையும் நான் சீரீஸ் பண்ணும்போது 50 கூட்டல் 2 52 ohms அப்படிங்கிறது வருது. பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 18. தி ஆன்சர் இஸ் 52 ohms. கிடச்சிச்சா? அடுத்ததாக the equation represents the motion of particle executing simple harmonic motion. The amplitude A and the time t of the motion are respectively what? மிகவும் சுலபமான கொஸ்டின். x equal to 5 sin omega t plus something.
இது என்னென்னலாம் x equal to a sin of omega t plus phase difference phi அப்படின்னு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் that is nothing but your simple harmonic equationல வரக்கூடிய ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் போட்டால் ஏங்கிற இடத்துக்கு நேராக என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ 5ங்கிறது சரியான விடை. அதுவும் மீட்டரில் இருக்கான்னு செக் பண்ணும். சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, மீட்டரில் பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் 5 மீட்டர்னு 2 விடை இருக்குது. சரி, அப்போ ஒன்று ஏ இருக்கணும் அல்லது சி இருக்கணும். அடுத்து டீயோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோன்னா 2π டிவைடட் பை ஒமேகா. ஒமேகாவின் மதிப்பு ஒமேகா டி விச் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு டி. பை கட் ஆகுது. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π. இந்த ஒமேகாவோட பை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2π டிவைடட் பை பை தட் இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ். அப்போ 5 மீட்டர் 2 செகண்ட்ஸ். மிக மிக சிம்பிளான ஒரு விஷயம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் கேட்டதுங்கிறதே ரொம்ப ரேர். ஆனால் அந்த கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஈக்குவேஷனை மட்டும் கரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடியது பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 14 அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக இஃப் சி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத கேட்குறாங்க அபவுட் ஃபோட்டான். ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் E ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு வி, அதாவது ஹெச் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. கரெக்டு. வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டான் இஸ் சி. ஓகே. மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஃப் டிவைடட் பை சி. அப்படி வருமா செக் பண்ணுவோம். லாம்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை பி. ஸோ த வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை லாம்டா. சி ஈக்குவல் டு லாம்டா எஃப். அப்போது லாம்டா ஈக்குவல் டு சி டிவைடட் பை எஃப். இதை இங்கே கொண்டு வரும்போது ஹெச் டிவைடட் பை சி பை எஃப் என்றும் போது எஃப் மேலே ஹெச் இன்ட்டு எஃப் டிவைடட் பை சி. ஓகே, கரெக்டாக தான் வருது. அடுத்ததாக இந்த ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் போத் டோட்டல் எனர்ஜி அண்ட் டோட்டல் மொமெண்டம் ஆர் கன்சர்வ். எனர்ஜி மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வேட்டிவ் இன் நேச்சர். ஃபோட்டான் எலக்ட்ரான்லேயும் அது கொலிஷனில் இது சரிதான். டியும் கரெக்ட். ஃபோட்டான் போசஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அவசியம் இல்லை. இட் இஸ் நெகட்டிவ் ஆல்சோ. இட் இஸ் நெகட்டிவாகவும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். தட் இஸ் பொசசிவ். அது டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன். அப்போ ஆப்ஷன் ஏ பி சி பி அது மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஈங்கிறது தவறான விடை. இந்த கொஸ்டின் தியரிட்டிக்கலி ஃப்ரம் டுவல் நேச்சராக இருந்தாலும் நம்ம ஃபார்முலா எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து ஆன்சர் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் தியரி, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபார்முலாங்கிறத பார்த்துக்கிறோம். அடுத்ததாக ஸ்பெக்ட்ரல் லைன் பேஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் n ஈக்குவல் டு 2 n ஈக்குவல் டு 1 அப்படின்னு வேரியஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். அதோட வேவ்லென்த் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாதனால நான் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன். ஃபைண்ட் த லாஜிக் சர்க்யூட் ப்ரொவைட் த அவுட்புட் y ஆஸ் பர் த ஃபாலோயிங் ட்ரூத் டேபிள். 0 0 1 0 1 0 1 0 1 இது எந்த ஃபார்டரில் கொடுத்துருக்காங்க. இதை நான் மல்டிப்ளை பண்ணி பாரில் போட்டாலும் ஏவும் ஜீரோவையும் நான் மல்டிப்ளை பண்ணி 0ன்னு போட்டு பாரில் எடுத்துறேன்னு வைங்க. அப்போது 0.1 ஈக்குவல் டு 0 அதை பார் பண்ணால் 1 தானே வரணும். இங்கேயும் 0 வருது. எடுத்தோடனே இந்த கொஸ்டின் ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷனை 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதன்படி சின்ன ஆன்சர்ஸ் 2. முதல்ல பியோட ஆப்ஷன் 0101 அவுட்புட்டில் 0101 இல்லை, அப்போ கிடையாது. ஒருவேளை பி பார் நான் போடுறேன். 0 பார் 1 1 பார் 0 0 பார் 1 1 பார் 0. அப்போ கிட்டத்தட்ட இது சரியாக தான் வருது. அதனால் நான் இந்த ஆப்ஷனையே சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை சார் எனக்கு இதுலேயுமே ஒரு சந்தேகம் இருக்குது, நான் மற்ற ரெண்டுத்தையும் செயல்படுத்தி பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். எப்படி? ஏ இன்ட்டு பி பார். ஏவின் மதிப்பு 0011. பி பார் என்று போடும்போது 1010 மாறும். அதன் கூட ஏ பார் 1100. இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணி கடைசியாக எல்லா லாஜிக் ட்ரூத் டேபிளும் எடுத்து பாருங்கள். பார்க்கும்போது எனக்கு எடுத்தோடனே பி பார் கிடச்சதுனால நான் பி பார்ங்கிறது இதோட ஆன்சராக நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படி எல்லா கொஸ்டினுக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் நீங்கள் லாஜிக் டேபிள்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி ஒரு தடவை ஆன்சரை சரியாக வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லதுன்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? அடுத்ததாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ்டு கொஸ்டின். இன் a uniform magnetic field B, magnetic needle performs 20 oscillation in 5 seconds. அப்போ 20 oscillation in 5 seconds அப்படின்னு சொல்லும்போது 4 cycles அல்லது 4 hertz அப்படிங்கிறது இதனுடைய ஃப்ரீக்வன்சியின் மதிப்பாக இருக்குது. சரிங்க. The moment of inertia is 9.8 into 10 power minus 3. If the magnitude of the needle is x into 10 power minus 5 ampere meter square அப்படின்னா எதை குறிக்குதுன்னா m மொமெண்ட்டை குறிக்குது. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொஸ்டினில் கேட்கப்பட்டிருக்கு. எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் மொமெண்ட்னா என்ன, n இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கப்படலைங்கும் போது ஐ இன்ட்டு ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஐயோட பேஸில் ஃபார்முலாவில் வரக்கூடிய கொஸ்டின் நமக்கு தெரியாது. ஸோ இதை எப்படி தான் நம்ம சால்வ் பண்ணலான்னா எம் இருக்குது, பி, எஃப், ஐ இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சினா டைம் விச் இஸ் ஈக்குவல் டு 1/f போட்டுடலாம். டைமை பேஸ் பண்ணி மொமெண்ட்டு, பேஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இனர்ஷியா ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, T which is equal to 2pi into square root of I divided by MB. So frequency equal to 1/f 2pi ஓட வேல்யூ,
I இன் மதிப்பு 9.8 into 10 power minus 3 போடலாம். M into B. ஸோ M இன் மதிப்பு x into 10 power minus 5, B இன் மதிப்பு 0.049ங்கிறது 0.05 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். இதில் எக்ஸுங்கிற வேல்யூ மட்டும் தனியாக எடுத்து ஸ்கொயர் எடுத்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் 1280 ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ தட் இஸ் லைக் 1280 ஸ்கொயர். இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி ஆன்சரை சால்வ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஃபார்முலா. டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சரை உங்களால் கொண்டு வர முடியும். அடுத்ததாக பாப் இஸ் வேர்ல்ட் இன் அ ஹரிசான்டல் பிளேன் பை மீன்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரிங் வித் அன் இனிஷியல் ஸ்பீட் ω1 = omega rpm. The tension in the string T1 is T. If the speed becomes 2 omega with the same radius r1 equal to r2, the tension in the string becomes what? அப்போ T2 ஓட வேல்யூ T omega r. இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா T which is equal to m omega square r. இதில் r1 equal to r2ன்னு சொல்லும்போது r-ம் கான்ஸ்டன்ட், m ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ T is proportional to omega squareங்கிற ஃபார்முலா எடுக்கலாமா? இது சாப்டர் நம்பர் 4 and 5 ரெண்டுத்துலேயும் கலந்து வரக்கூடிய ஒரு சர்க்குலர் மோஷனில் வரக்கூடிய கான்செப்ட். ஸோ எடுக்கும்போது T1 by T2 equal to ω1 by ω2 ஸ்கொயர். ω1ங்கிறது ω2 என்பது 2 omega. ஸ்கொயர் பண்ணால் omega square by 4 omega square. The value of T1 is 2, the value of T2 is T2. So T by T2 equal to 1 by 4, the value of T2 equal to 4 times of T. The answer is A. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம கொஸ்டினை பேஸ் பண்ணும்போது அதுக்கு நான் ஃபார்முலா பாருங்கள். T equal to mg, mgங்கிறதை MAவாக எடுக்கலாம், MA என்பதை MV square by R ஆக எடுக்கலாம், V square என்பது V which is equal to omega R. அப்போ V square எனப்படுவது ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அதை டிவைடட் பை ஒரு ஆர் போடும்போது ஆறும் கட்டாயி எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபார்முலாவையும் நம்ம அழகாக சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா இது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது. அடுத்ததாக மெட்டாலிக் பார் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் E 0.5 e power 11, e power 11னா 10 to the power of 11. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆல்ஃபா, அதன் மதிப்பு 10 power minus 5 per degree Celsius. லென்த் 1 மீட்டர், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கேபிட்டல் ஏ எல்லாமே கொடுத்துருக்கு. ரேஞ்ச் டெம்பரேச்சர் 1லேருந்து 2. ஸோ டெல்டா டி அப்படின்னு பார்க்கும்போது 100 - 0 100. இங்கே தான் என்ன பண்ணக்கூடாது, +273 போடக்கூடாது. இது நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடியது தான். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். அங்கே 273 கட்டாகி வெறும் 100 டிகிரி செல்சியஸை மட்டும் போட்டால் போதுமானது. த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டெவலப்ட். ஃபோர்ஸ் என்று சொல்ல போகும்போது என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸினோட மதிப்பு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி இன்ட்டு இ. அதன்படி நம்ம சால்வ் பண்ணும்போது இங்கே பர் டிகிரி செல்சியஸு, இங்கே டிகிரி செல்சியஸ் ரெண்டும் கட் ஆகிடும். இன் மதிப்பு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபோர்ஸோட இந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா டி இன்ட்டு ஏ இன்ட்டு ஏரியா. ஆல்ஃபாவின் மதிப்பு 10 to the power of -5, டெல்டா டியின் மதிப்பு 100, இன் மதிப்பு 0.5 இன்ட்டு 10 power 11, ஏரியாவின் மதிப்பு 10 power -3. ஸோ தட் would be like 0.5 இன்ட்டு 10 power 5, தட் இஸ் லைக் 50 அப்படின்னு இருக்கலாமா. 50 இன்ட்டு 10 power 3ன்னு இதை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அதன்படி 50 இன்ட்டு 10 to the power of 3 நியூட்டன், 50 கிலோ நியூட்டன்னு சொல்லலாம், இல்லை 50 e power 3 நியூட்டன் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரியாக இந்த கொஸ்டின் வருது. பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 9 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நேரடியாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஒரு யூனிட் கன்வர்ஷன் கூட இல்லாமல் நம்ம சால்வ் பண்ண 2 கொஸ்டின்ஸ் நமக்கு சாப்டர் நம்பர் 9 மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் வந்திருக்குங்கிறத நினைவில் கொள்க. அடுத்ததாக a small telescope has objective of focal length 140, objective focal length, eyepiece focal length. The magnifying power of the telescope for viewing a distance object. இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம m which is equal to 1 + FO divided by FEங்கிற ஒரு ஃபார்முலாவும் வரும், FO divided by FEங்கிற ஃபார்முலாவும் வரும். முதலாவதாக நான் என்ன பண்ணுறேன், FO divided by FEன்னு போடும்போது 28ங்கிறத பார்க்குறேன். அதன் பிறகு +1 என்று எடுக்கும்போது 28 கூட்டல் 1 29. ரெண்டு ஆன்சரில் என்ன இருக்குது, 28. சரி, நான் அதை எடுத்துகிட்டு போயிடலாமா. ஒருவேளை இங்கே எனக்கு 29ங்கிற ஒரு ஆன்சர் இருந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால தான் சொல்கிறோம், இந்த கீவேர்டான டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துக்கு இது பொதுவானது. ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம வரும்போது 1 + d/f அப்படிங்கிற ஃபார்முலா இங்கே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இந்த மாதிரியான ஒன்லைனரில் ஆன்சர் வருங்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஓகே, தேவைப்பட்டுச்சு, நீங்கள் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஒரே ஃபார்முலா, சிங்கிள் ஃபார்முலா தான் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அது 1 + d/f ஆக இருக்கலாம், அந்த ஃபோக்கல் லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு FO divided by FE ஆக மாறலாம். இப்படி ஏகப்பட்ட டெர்மினாலஜிஸ் இருக்குது. இந்த தடவை சாப்டர் நம்பர் 24 ரே ஆப்டிக்ஸில் கேட்ட கொஸ்டின் மிக மிக ஈஸியான லெவல் டைரக்ட் கொஸ்டினாக இருக்குங்கிறதுனால எல்லா நேரமும் அப்படி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக வரக்கூடிய யூனிட் தான் சாப்டர் நம்பர் 24 ரே ஆப்டிக்ஸ் என்பதை நினைவில் கொள்க. அடுத்ததாக an iron bar of length L has magnetic moment L
it is bent at the middle of the length such that the two arms make 60 degree which each other. So the magnetic moment m dash இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது the value of magnetic moment which is equal to m into L for a solid length. இப்போ என்ன பண்ணுறோம், இது 60 டிகிரிக்கு போகும்போது the m dash which is equal to m into L cos 60 அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணும்போது cos 60 மதிப்பு 1/2 இன்ட்டு எல்னு போடும்போது ml டிவைடட் பை 2. ஆல்ரெடி இருக்கக்கூடிய m என்பது ml, அப்போ m dash equal to ml டிவைடட் பை 2 என்னன்னு எழுதலாம், m டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். ஏன் இதை என்ன பண்ணுறோன்னா ஆன்சரில் ml டிவைடட் பை 2ங்கிற ஆப்ஷன் இல்லை, அதற்கு பதிலாக m டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ml which is equal to m அதை டிவைடட் பை 2 அப்படிங்கிற பேசிஸில் சால்வ் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் கம்மிங் அண்டர் சாப்டர் நம்பர் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறதுனால இது சாப்டர் நம்பர் 20-21 வரும். 20 மற்றும் 21 பொதுவாக இந்த கொஸ்டின் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அடுத்ததாக a 10 microfarad capacitor is connected to 210 volt capacitor. ஓகே, 210 சப்ளை வோல்டேஜ்னு அவங்க சொல்லும்போது சப்ளை இஸ் நத்திங் பட் யுவர் RMS வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி 50 Hz. த பீக் கரண்ட் இந்த சர்க்யூட் அவங்க பீக் கரண்ட்டுன்னு சொல்லும்போது IM கேட்குறாங்கன்னு புரிந்து கொள்ள முடியும். IM which is equal to IRMS டிவைடட் பை 2. இங்கே இந்த 2 மல்டிப்ளை ஆகும்போது 2 times of square root of 2 into IRMSங்கிறது முதல் விதி. அதற்கப்புறமாக IM which is equal to VM divided by X into C. So this value get multiplied. அப்போ என்ன பண்ணுறோம், XC இன் மதிப்பு 1 divided by omega C. ஆல்ரெடி ஒரு VMஐ மல்டிப்ளை பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இந்த டிவைடட் பை 1 by omega C அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இது மேலே போகும்போது Vm into omega C. Vm which is equal to square root of 2 into IRMS. நம்ம சம்ம சால்வ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into IRMSனு போட்டால் முடிஞ்சு போச்சு சார், ஏன் எங்களை இப்படி போட்டு படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு தான் ஐஆர்எம்எஸோட வேல்யூவே கொடுக்கலையே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வோல்டேஜ், ஆர்எம்எஸ் வோல்டேஜோட வேல்யூ மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஐஆர்எம்எஸோட வேல்யூ கொடுக்கப்படவில்லை. அந்த காரணத்தினால தான் இவ்வளோ கஷ்டத்தையும் நானும் கொடுக்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ விஎம் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into விஆர்எம்எஸ், ஒமேகாவின் மதிப்பு 2 into பை into எஃப், சியின் மதிப்பு 10 into 10⁻⁻6. ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணும்போது கடைசியாக 1/1 எடுத்து ஸ்டெப் பண்ணும்போது 8.4 into 10⁻⁻1 தட் இஸ் 0.84ன்னு வந்துச்சு. ட்ரெடிஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் படி இங்கே பைங்கிற வேல்யூ நான் 3ன்னு டேரெக்டாக எடுக்கிறதன் மூலமாக கிடச்சிது. எக்ஸாக்டாக எடுத்தோன்னா 0.93ங்கிற ஆப்ஷன் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்னென்னு பார்த்தேன், 0.93 இஸ் அவைலபிள். ஸோ ஐம் செலக்டிங் த ஆப்ஷன் ஆஃப் 0.93. இதோட கால்குலேஷன் வேணாலும் சொல்கிறேன், ஒரு தடவை அதையும் கவனிச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதை நான் 210 200ன்னு எடுக்கிறேன். இதெல்லாம் எதற்காகனா உங்கள் கையில் கேல்குலேட்டர் கிடையாது, அப்போ நம்மளோட அப்ராக்சிமேஷனில் தானே போக முடியும். 200 2 400 400 into 5 2000, ஒரு சைபர் சேர்த்திங்கன்னா 20000, 20000ங்கிறது 2 into 10⁻4, ஒரு இங்கே ஒரு 10 பவரை சேர்த்திங்கன்னா 2 into 10⁵, இங்கே 10⁻⁻6 ஆல்ரெடி இருக்குது. இது தவிர ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்குது, ஒரு ஸ்கொயரு ஒரு பை இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது 1.4 into 3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு பாடும்போது 42 4.2 into 2 இட் இஸ் ஈக்குவல் டு 8.4. அதுக்கப்புறம் இந்த 10⁻⁵ -1 போட்டிங்கன்னா 8.4 into 10⁻⁻6. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சாகணும்னா நம்மளோட மனக்கணக்கிலே டக்கு டக்குன்னு நம்ம கொண்டு போகணும், அதுதான் மேண்டேட்டு. அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது தெரிஞ்சால் இங்கே 210க்கு பதிலாக 200ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். பைங்கிற வேல்யூக்கு 22/7லாம் எடுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக 3ன்னு எடுத்துட்டோம். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி வர வேல்யூ எனக்கு 8.4, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடியது 0.93, 0.84க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடியது 0.93. அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல 0.88ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்போ நான் 0.88 சூஸ் பண்ணுவேன், 0.93 சூஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா ஒன்றும் கவலை இல்லை, உட்காந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 1.4 என்றும் இந்த 210 இந்த 22/7ங்கிறத 22/7ஆகவே எடுத்து அதற்கப்புறமா சால்வ் பண்ணுங்கள். வேறு வழி இல்லை, அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வரும், சரிங்களா. அடுத்த கொஸ்டின், 2 heaters AB have power rating 1 kW 2 kW. These two are first connected in series then in parallel to a fixed power source. The ratio of power output for the two cases அப்படின்னு கேட்கும்போது இந்த கொஸ்டின் ஒன் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ப்ரீவியஸாக மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் மெடிக்கல் கொஸ்டின்ஸில் 2000s கேட்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். அது இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சு கேட்கப்பட்டிருக்கு. சீரீஸ்ன்னு சொன்னோன்னா என்ன பண்ணிடுவோம், P1 + P2. பேரலல்னு சொன்னால் 1/P1 + 1/P2. சூப்பரில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3,
இங்கே 1/1 + 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 3/2. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 3/3/2 அப்படின்னு போட்டிங்கன்னா அது ரெண்டும் கட் ஆகிடும் 2/1. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆன்சர், ஆனால் இல்லை, ரைட்டா? அப்போ தான் என்ன பண்ணோன்னா P is equal to V²/R அப்படிங்கிறது ஃபிக்ஸடு பவர் சோர்ஸ்னு அவங்க சொல்லும்போது நமக்கு என்ன செஞ்சாகணும், பவர் சோர்ஸில் சப்ளை வோல்டேஜ் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது தான் அதற்கான மீனிங். /RS, RSங்கிறது R1 + R2 which is equal to 3. ஏன்னா பவரோட வேல்யூ தான் நம்ம அப்படியே ப்ரொபோர்ஷனேட்டாக எடுக்கிறோம். ஸோ V²/3. அதுவே பவர் இன் parallel அப்படின்னு சொல்லும்போது Vp²/Rp². Rp²ன்னு சொல்லும்போது the value of 1/Pன்னு எடுத்தோம் இல்லையா, that is 3/2. அதை Pன்னு எடுத்திங்கன்னா 2/3 அப்படின்னு வந்துடும். இந்த 2/3 அப்படியே இங்கே கீழே டிவைட் பண்ணும்போது 3 மேலே, ஸோ 3V²/2 அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு கேஸஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். V²/3, 3V²/2. V² கேன்சல்ஸ், 3யும் 3யும் மல்டிப்ளை ஆகுது, 2 மேலே போகுது. ஸோ தட் பிகம்ஸ் 2:9 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. த வேல்யூ இஸ் 2:9 அப்படிங்கிற ஈக்குவேஷன், தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, தட் இஸ் கிடைக்குது. சரிங்களா? இதை நான் வெறும்னா P1 P2 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா இங்கே மேலே 3/2/3ன்னு வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 9/2 9:2ன்னு வந்திருக்கும். வெறும் பவர் டேர்ம்ஸில் P1 + P2 அப்படின்னும் 1/P1 + 1/P2ன்னு எடுத்திருந்தேன்னா வரக்கூடியது. அப்படி பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட வேல்யூ ஈக்குவல் தான் வச்சுங்களேன். அவங்க சப்போஸ் டிங்கிற ஆப்ஷனில் 9:2 கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் தான் நானும் சூஸ் பண்ணியிருப்பேன். கிடையாது. ஃபிக்ஸட் பவர் சோர்ஸ்னு அவங்க சொல்லும்போது வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸில் அதை அந்த வேல்யூஸை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கான வேல்யூ சரியாக 2:9 அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் 18. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். இஃப் த மாஸ் ஆஃப் த பாப் இன் சிம்பிள் பெண்டுலம்னு ஆகிற ஃபார்முலா √2π × √L/g. அது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு பயன்படுதோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அந்த ஃபார்முலா உங்களுக்கு டக்கு ஞாபகத்தில் இருக்கணும். தி மாஸ் ஆஃப் த பாப் இஸ் இன்க்ரீஸ் டு 3 times of its original mass m' which is equal to 3m and its length is made half of its original length L' which is equal to L/2. Then the new time period T' is x2 times its original time. So which is equal to x/2 into T அப்படிங்கிற மாதிரி எனக்கு இங்கே வேல்யூ வருதுங்கிறத பார்க்குறோம். ஸோ T/T' equal to the T' value x/2 into T L/L'. ஏன்னா ப்ரொபோஷனல் டு L, GG கேன்சல்ஸு 2π கேன்சல் டிவைட் பண்ணும்போது L L' தான் போதும். L/L/2. L கேன்சல், தட் இஸ் 2 அப்படின்னா the value will be like 2/x equal to √2. சால்வ் பண்ணி காட்டிடலாமே. இங்கே T in T 1/x/2 that would be equal to √2 அப்படிங்கிற ஆன்சர். this becomes 2/x which is equal to √2. ஸ்கொயர் பண்ணும்போது 4/x which is equal to 2. then the value of x equal to 4/2 that is equal to √2 அப்படிங்கிற மாதிரி இந்த 2/xங்கிற ஸ்கொயர் பண்ணும்போது x² இல்லையா, x² which is equal to 2. then the value of x²ங்கிறது 2னா x which is equal to √2. அப்போ அந்த ஆன்சர் ஆப்ஷன் ஏங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின், த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். EM வேவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஆனால் அந்த கொஸ்டின்லையுமே ஃபார்முலா பேஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃப்ரீ ஸ்பேஸில் இல்லாத ஒரு கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஈக்குவல் டு c. கரெக்டு. தே ஒரிஜினேட் ஃப்ரம் சார்ஜஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி டென்சிட்டி இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா 1/2 ε0 E², which is equal to c அப்படிங்கிறதும் கரெக்ட். they are originated from charges moving with uniform speed, not sure. they are transverse in nature, கரெக்ட். அப்போது இது ஆன்சர் தான் நமக்கு தப்பு. ஸோ this is purely based on theory based அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்ததாக ஒன் மோர் தியரட்டிக்கல் பேஸ்ட் ஆன் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ். மேக்னெட்டிக் மூமெண்ட்டையும் மேக்னெட்டிக் போலையும் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ if a sheet is placed on the horizontal surface in front of a strong magnetic pole, a force needed to hold the sheet if there is magnetic, hold the sheet if it is non-magnetic, move the sheet away from the pole with uniform velocity if it is conducting, move the sheet away from the pole with uniform velocity if it is both non-conducting and non-polar. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் தான். இது என்னென்னா ஷீட்டை மேக்னெட்டிக்காக இருந்துச்சுன்னா அது ஹோல்டு பண்ணும். நம்ம மூவ் பண்ணும்போது ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் நம்ம அதை மூவ் பண்ணோன்னா நம்மளால் மூவ் பண்ண முடியும். இது ரெண்டும் தான் என்னென்னா ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் போலில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. நான் மேக்னெட்டிக்ங்கிறது நமக்கு போகவே வேண்டிய அவசியமே இல்லையே. நான் மேக்னெட்டிக்காக இருக்கக்கூடிய சர்ஃபேஸை இங்கே நம்ம வச்சோம் அப்படின்னா அங்கே ஹோல்டுக்கே வேலை கிடையாது. ஸோ தேர் வில் பி நோ ஹோல்டு. அதே தான்
மூமெண்ட் ஆஃப் வெலாசிட்டிங்கிறது நான் கண்டக்டிங் லேயர்ஸுக்கு தேவையே கிடையாது. ஸோ இட் இஸ் பியூர்லி அப்ளிகபிள் ஃபார் ஹோல்டிங் த ஷீட்டு, மூவிங் த ஷீட் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படிங்கிற இந்த 2 விடைகளும் சரி. தியரியில் நீங்கள் ஓரளவுக்கு கஸ்டமைஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டினாக இருந்திருக்கும். அடுத்ததாக, a parallel placed capacitor is charged by connecting to a battery through a resistor. If I is the current in the circuit, then in the gap between the plates, displacement current is always equal to I flows in the same direction as I. Displacement current flows in direction opposite. Displacement is greater than I. There is no current. Displacement current is nothing but ID. IDங்கிறது வந்து chapter number 23 again electromagnetic waves-ல வரக்கூடிய தியரி. ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் I which is equal to IC ப்ளஸ் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிங்கிறது சர்க்கியூட் கரண்ட்டு, ஐடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிறது எதனால் வருதுன்னா, போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை ஆகும்போது ஏற்படக்கூடிய சின்ன ட்ரிஃப்ட்னால் ஏற்படக்கூடியது. இது இரண்டுமே பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி, ஒரு பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா, this value of electromagnetic waves in z axis மூணுமே இது மியூச்சுவலி பர்பண்டிகுலரில் இருக்கும். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு கரண்ட். ஏன்னா இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறோன்னா சேம் டைரக்ஷன்ஸில் தான் இருக்கும். அந்த பேஸில் ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டு. இதுக்கு நான் இந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு மோரார்லெஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடிக்கு கூட ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு d∅/dt அப்படிங்கிறத சொல்லலாம். இங்கே E which is equal to I into Rன்னு போடலாம். இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும்போது N into B into A/Tன்னு போடலாம். ஸோ ID is proportional to IR அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியுது. ஸோ ஆப்ஷன் ஏ would be the correct answer. அடுத்ததாக, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் செம கொஸ்டின். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் ரீசன்ட் டேஸ். lamp alpha t square plus beta t which is equal to என்ன? இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். அப்போ ஆல்ஃபா டி ஸ்கொயருங்கிறது என்ன, பீட்டா டீங்கிறது என்ன? இதுலேருந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா அதோட எம்எல்டியை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் தட் எந்த ஃப்ராக்ஷனில் போட்டால் நமக்கு டைமென்ஷன்லெஸ்ஸாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கணும். முதலாவதாக ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன். நியூட்டன் இஸ் லைக் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். டைமுங்கிறது செகண்ட் ஸ்கொயர். திஸ் டைம் இஸ் ஆல்சோ செகண்ட். அப்போ எதோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் பவர் 4ன்னு போட்டால் தான் இங்கே செகண்ட் ஸ்கொயர் வரும். ஸோ மை ஆன்சர் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் பவர் 4. ஸோ mLT பவர் -4. இங்கே எனக்கு செகண்ட் மட்டும்தான் இருக்குது. நான் எதோட மல்டிப்ளை பண்ணால் என்னோட ஆன்சர் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக மாறும். இங்கே செகண்ட் பவர் 3ன்னு போட்டால், இங்கே எஸ்எஸ்ன்னு கட்டானா 3, அப்போ ஸ்கொயர் இல்லையா? திஸ் வேல்யூஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் பவர் ஆஃப் 3. ஸோ mLT பவர் -3. எடுத்தோடனே எனக்கு முதல் ஆப்ஷன்லேயே ஆன்சர் வந்துருச்சு. ஆல்ஃபா இன்ட்டு டி பை பீட்டா. ஆல்ஃபா mLT பவர் -4 இன்ட்டு டைம் விச் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை mLT பவர் -3. இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணோம் அப்படின்னா m பவர் 0, L பவர் 0, T பவர் 0. mm கட்டு, LL கட்டு. இங்கேயும் T பவர் -3, பாட்டம்லேயும் T பவர் -3. தட் would be like T பவர் 0. முதல் ஆப்ஷன்லேயே எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆப்ஷன் பியும் ட்ரை பண்ணுங்கள், சியும் ட்ரை பண்ணுங்கள், டியோட ஆன்சர் மூணுத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னென்ன மாதிரி ஆன்சர்ஸ் வருதுங்கிறத இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்ததாக, இஃப் த பிளேட்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor, தியரி கொஸ்டின் பேஸ்ட் ஆன் 17, ஆனாலும் அதுக்கு ஃபார்முலா வேணும். கனெக்டட் டு எ பேட்டரி ஆர் மூவ்டு க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ ஆரோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, ஆர் அல்லது டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அப்போது சார்ஜ் இன்க்ரீசஸா, எனர்ஜி டிக்ரீசஸ், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ், ரேஷியோ ரிமைன்ஸ் த சேம், ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் இன்ட்டு வோல்டேஜ் இன்க்ரீசஸ். 5 ஸ்டேட்மெண்ட். இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் முதல்ல சார்ஜுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கேன். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. டி குறைஞ்சிச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ்ங்கிறது கரெக்ட். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை வி விச் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. டி குறையிறதுனால கியூ இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. எனர்ஜி டிக்ரீசஸ். எனர்ஜிக்கான ஃபார்முலா W which is equal to 1/2 CV ஸ்கொயர். இந்த சிங்கிறதுல 1/2 எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி இன்ட்டு வி ஸ்கொயர் அப்படின்னு நான் போடும்போது எனர்ஜி. ஸோ டி எனக்கு டிக்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் தான் ஆகணும். இங்கே அவங்க டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ராங். த ரேஷியோ ஆஃப் சார்ஜ் டு பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் த சேம். அப்படின்னா பொட்டன்ஷியல் தட் இஸ் வி, சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு பொட்டன்ஷியல் வித் இஸ் ஈக்குவல் டு கியூ. இல்லையே, எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுது, டியால் அதிகமாகுது. இது அதிகமாச்சுன்னா கியூவும் அதிகமாக மாறும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். The product of charge and voltage increases. Product of charge and voltage which is equal to Q, C into V. C increase ஆகுது,
க்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த ப்ராடக்ட்னு சொன்னாலே சார்ஜ் க்யூ தான். அப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டு? ஏங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, சிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஈங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஏ, சி அண்ட் இ ஒன்லி. ஓகேவா? இந்த கொஸ்டின் தியரிட்டிக்கல் கொஸ்டின், எதுவும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ டெக்னிக்கலாக இதோட ஃபார்முலா போட்டு ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஸோ தட்ஸ் வாட் ஐ வில் டெல் யூ, இட் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வி ஹேவ் எவர் சீன். அடுத்து கிராஃப் பேஸ்டு கொஸ்டின். இந்த கிராஃப் பேஸில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த டிஃபரன்ஸ் சார்ல்ஸ்லான்னு போடும்போது b டிவைடட் பை டீன்னு போடும்போது எந்தெந்த வேல்யூஸ் அதிகமாக இருக்குன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 ஃபிக்ஸ் பண்ணி எதுக்கெல்லாம் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது P1 will be more, P1 is greater than P2, P2 is greater than P3. இதை நீங்கள் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் சிம்பிள் ஸ்டஃப். அடுத்து ஃபைனலாக ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கிராவிட்டியில். த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு லான்ச் த சேட்டலைட் ஆஃப் மாஸ் m ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த m and r in a circular orbit altitude 2r. ஸோ ஆல்டிடியூடு ஹெச் அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் ஆர், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2r. அப்போ ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர், தட் இஸ் லைக் 2r ப்ளஸ் ஆக்சுவல் ரேடியஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஆர் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லும்போது 3rங்கிற வேல்யூ கிடச்சிருது. இப்போ நான் எனர்ஜியோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது GMM டிவைடட் பை 3r மைனஸ் GMM டிவைடட் பை ஆர், இனிஷியலு தட் இஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு நான் எனர்ஜிக்கு நான் போட்டேன். போடும்போது 1/3 மைனஸ் 1 மைனஸ் 2/3. சூப்பர். 2/3ங்கிற ஆன்சர் கூட இருக்குது, GMM/Rங்கிறது. ஆனால் அந்த ஆன்சர் ராங். எதனால் இதை ராங்னு சொல்கிறாங்கன்னா, we need to find the total energy. so it is nothing but my total energy. total energyனா என்ன? GMM divided by 2r மைனஸ் GMM divided by 2r அல்லவா? ஸோ இந்த ப்ளஸ்ஸுங்கிறத நான் இங்கே வேல்யூ எடுக்கும்போது 2 GMMங்கிறது வந்துடுது divided by 2 into the value of r plus h, 2 into r plus h, that is like GMM divided by 2 into 3r, that is like GMM divided by 6r. இதே இப்போ என்ன பண்ணுறோம்? இனிஷியல் எனர்ஜியோட மைனஸ் பண்ணுறோம். அப்போது GMM divided by r into 1/6 minus 1, அப்போது minus 5 divided by 6 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ தட் இஸ் 5 into GMM divided by 6r. அப்போது ஒரே கொஸ்டினில் 2 ஆன்சர் இருக்குது, அதில் இந்த 2வது ஆன்சர் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? Now we are at the end of the session. Almost நம்ம 50 கொஸ்டினில் கிட்டத்தட்ட more than 40 கொஸ்டின்ஸுக்கு மேலே 45 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ இதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக சால்வ் பண்ணப்பட்டிருக்கு. தமிழில் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழில் அதை செக் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்கிறோம். தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.